சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் நானே ஒரு கண்டென்ட்டை திங்க் பண்ணி வச்சுருந்தேன். நான் சாப்பிட்றதே வீடியோ எடுக்க மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தா பாவக்காய் குழம்பு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரி போய் பார்த்தா ஒரே ஒரு தக்காளி தான் வச்சுருக்காங்க. ஒரு தக்காளிக்கு என்ன பண்ணுறது, நூடுல்ஸ் தான். டிச்சுக்கு 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 எப்படி 3 செகண்ட்ல நான் மேஜிக் பண்ணேன் பார்த்தீங்களா? நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் சமையல் பண்றீங்கன்னா, நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்டெப் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி அடுப்புல சட்டிய வச்சுட்டு, நம்ம ஃப்ளேமையும் ஒரு சில சமயம் அதிகம் வச்சுட்டு, இங்க உட்காந்து நம்ம வந்து தக்காளிய வெட்டிட்டு இருப்போம். அப்ப என்ன ஆகும்? இந்த அடுப்புல இருந்த இந்த கரண்டி யூஸ் ஆகி உங்க கைய பதம் பார்த்துரும். அடுப்ப அதிகமா வைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி கரண்டிய எடுத்து வெளிய வச்சிருங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் கைகளுக்கும் நல்லது. அப்புறம் என்ன, நானும் என் கையில் சூடு வாங்கிட்டேன். நீங்களும் அந்த டிப்ஸுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ நூடுல்ஸ் கதையை பேசலாம். பல மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் எப்படியும் நான் நூடுல்ஸ் பாக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ சொல்லி வச்ச மாதிரி எனக்குன்னு ஒரே ஒரு மேகி மிச்சம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இது போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கே ரெடிமேடாக ஒரு பொடி தருவாங்க இந்த நூடுல்ஸ்க்கு. ஆனால் அது இப்போ ரொம்ப டேஸ்ட் வர்றதில்ல. இப்போ ரெடிமேடாக இந்த கடையில் மேகி பொடி போட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஆடிலலாம் வாய்க்கு வந்த மாதிரி 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது 2 மினிட்ஸில் ரெடி ஆகாது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. இந்த மேகிக்கும், நூடுல்ஸ்க்கும் என்னதான் வித்தியாசம்? எதுக்கு இத மேகிங்கிறாங்க? எதுக்கு அத நூடுல்ஸ்ங்கிறாங்க? 2 ஒண்ணு போல தானே இருக்கு. உங்க யாருக்காவது இந்த மேகிக்கும், நூடுல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலாக நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மேகியை வந்து வாயில் வச்சு நூல் மாதிரி இழுத்து சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா.